வணக்கம் மக்களே, ஜேஜே இன்ஃபோல இருந்து நான் உங்க ஜெகதீசன். நிஜமாவே உயிர் பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு அதிபர் ட்ரம்ப் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் என்னடான்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய உயிருக்கு ஆபத்து. அவர் மேலே கொலை முயற்சி அப்படிங்கிறது அவங்களுடைய ஊர்லேயே அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்னடான்னா ஈரானுடைய நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் ஒரே நேரத்தில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கியிருக்கு. இதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 70,000 கோடி. இந்த நிலையில் இருக்கும்போது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க போயிருக்கிறாரு. இதில் ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தனியாளில் எங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாரு. இதில் ஈரான், ரஷ்யா, வடகொரியா இந்த 3 நாடும் சேர்ந்து அமெரிக்காவை அடிக்க ஆரம்பித்தா என்னவாகும்? இதனால தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது ஒரு 3ஆம் உலக போராக மாறாமல் இருக்கணும்டா கடவுளே அப்படின்ற மாதிரி எல்லாரும் வேண்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டு இருக்கு உலக அளவில், நம்ம எல்லாருக்கும் எந்த வகையில் இது பாதிப்பாக வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்றுக்கு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி நடந்திருக்கு. அவருடைய ஒயிட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹில்டன் அப்படிங்கிற ஹோட்டலில் இன்டர்நேஷ்னல் பால் ரூமில் இவங்க ஒரு மீட்டிங் வச்சுருந்துருக்காங்க. என்ன மீட்டிங் அப்படின்னு, என்ன டின்னர் அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்ற ஒரு டின்னர். இது வருஷம் ஏப்ரல் மாதத்தோடைய கடைசி சனிக்கிழமையில் நடக்குமா. இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருக்கிற போது இவர் மீது கொலை முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்த நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுடைய நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் அமெரிக்காவுடைய ஒரு போர்க்கப்பல் மீது ஒன்றின் பின் ஒன்றாக தாக்கியிருக்குது. ஸோ இதில் கிட்டத்தட்ட 70,000 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய கப்பல் சேதமடைஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்கள். 70,000 கோடி அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஏற்கனவே இந்த போர்னால எக்கச்சக்க செலவாகியிருக்கு. அமெரிக்கா ஏற்கனவே பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஈரானில் இதை விட பெரிய பிரச்சனை இருக்குது, அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு வல்லரசு நாடு எக்கச்சக்க பணத்தை இந்த போருக்காக செலவிட்டு, அதுவும் இவங்களுடைய சொந்த போர் கிடையாது, இவங்க இஸ்ரேலுக்காக சப்போர்ட்டுக்கு வந்தவங்க. இப்படி லட்சக்கணக்கான பணத்தை இழந்து, பச்சைக்கணக்கான மதிப்புள்ள கப்பலை இழந்து, ராக்கெட்டை இழந்து, பிளைன்ஸை இழந்து, இந்த மாதிரி இவ்வளோ இழந்துன்னு ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பே இருந்துட்டு இருக்குது. இப்போது இந்த விஷயம் கேள்விப்பட்டால் அமெரிக்க மக்கள் சும்மா இருப்பாங்களா? இது எல்லாத்துக்கும் நடுவில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாராம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு. பயங்கரமான சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு. ரஷ்யா சாதாரணமாக இல்லை, வாங்க வந்தவங்களை, எப்பயுமே வந்தவங்களை வரவேற்கணும் இல்லையா, வாங்க நல்லா இருக்கிறீங்களா, ஆச்சா போச்சான்னு எல்லாத்தையும் நல்லா விருந்துணர்வு எல்லாமே பண்ணிட்டு இந்த போரை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா தெரிய வருது. ஈரான் ரஷ்யா கிட்ட உதவி கேட்டு வரதாகவும், அமெரிக்கா நாங்கள் ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும், இதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிட்ட கேட்டதாகவும் தகவல்கள் இருக்குது. இந்த நிலையில் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பல காலமாக பல ஒப்பந்தங்கள் இருக்குது, பல காலங்களாக நல்ல ஜிகிரி தோஸ்தாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் ஈரானுக்கு துணையாக ரஷ்யா துணை நிற்கும், இராணுவ ரீதியாகவும் எல்லா அடிப்படையிலையும் ஈரானுக்கு ரஷ்யா துணை நிற்கும் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க கூட வந்தால் என்ன பண்ணுவாங்க, பின்னாடியே வடகொரியா வந்துடுவாங்க. ஏன் வடகொரியா வருவாங்க அப்படின்னா, ஏற்கனவே பல ஒரு போரில் ரஷ்யாவுக்கு பக்கபலமாக நின்று தோளோடு தோள் கொடுத்து தாங்கினவங்க தான் இந்த வடகொரியா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போரில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு மியூசியத்தையே கட்டி வச்சிருக்கிறாங்க வடகொரியா. அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய படங்களை எல்லாம் வச்சு ஒரு மியூசியமே கட்டி வச்சிருக்கிறாங்க வடகொரியா. அந்த நிலையில் இருக்கும்போது ரஷ்யா வந்துச்சு அப்படின்னா ரஷ்யா கூடவே வடகொரியாவும் வந்துடும். ஆக மொத்தம் ஈரான், ரஷ்யா, வடகொரியா இந்த 3 நாடும் சேர்ந்து அமெரிக்காவை போட்டு அடிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஏற்கனவே அமெரிக்கா தனியாக நின்று சண்டை போட்டுருக்கு. அவங்களுடைய நட்பு நாடுகளான நாட்டோ படைகள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் அவங்களும் கூட சேர்ந்து வந்தாங்க அப்படின்னா என்னவாகும்? இங்கே ஒரு 3 நாடு சேர்ந்துருக்கா, அங்கே இன்னும் நிறைய நாடுகள் சேருமா அமெரிக்கா பக்கம், அப்படியே அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இது 3ஆம் உலக போர் ஆயிடும் அப்படிங்கிறது தான் இங்கே பெரும்பாலும் இருக்கிற பயமே.
நம்ம எங்கேயோ அடிக்குது, எங்கேயோ இடி இடிக்குது, எங்கேயோ மழை பெய்யுது, நமக்கு என்னடா அப்படின்னு நாம் இருந்துட முடியாது. அங்கே அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கலாம்னு சொல்லி போனோம் அப்படின்னா ஸ்பீடு பெட்ரோல் தான் இருக்குது, நார்மல் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்கில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே இந்த நார்மல் பெட்ரோல் அப்படிங்கிறது ஸ்டாக் வரல, ஸ்பீடு பெட்ரோல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் இந்த போர்னால தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் இந்த ஸ்பீடு பெட்ரோல் அப்படிங்கிறது விலை அதிகமாக இருக்குது. நார்மல் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பீடு பெட்ரோல் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. நார்மலாக இருக்கிற வண்டிகளுக்கு, சும்மா சிட்டிக்குள்ளே சும்மா லோக்கலில் ஓட்டுற வண்டிகளுக்கு ஸ்பீடு பெட்ரோல் அவசியம் கிடையாது. ரேஸ் வண்டிகள், லாங்கு போகிறவங்க, நல்ல மைலேஜ் ப்ளஸ் இன்ஜின் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து இந்த ஸ்பீடு பெட்ரோல் அப்படிங்கிறத போடுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு லிட்டருக்கும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து போடணுமா அப்படின்னா நிறைய பேர் இங்கே யோசிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே எங்கேயோ பெஞ்ச மழையால், எங்கேயோ பெஞ்ச இடியால், எங்கேயோ அடியால் இன்னைக்கு இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு நாம் இந்த ப்ரெஷரை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அங்கேருந்து வரக்கூடிய ஃபெர்டிலைசர் எதுவுமே வரல, அதாவது விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் எல்லாமே எதுவுமே வரல, எல்லாமே தடைப்பட்டு நிற்கிது. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி விலை ஏறி போச்சு. போர் ஆரம்பிச்சும் போது இருந்த தக்காளி விலையும் இந்த ஒரு மாதம் 1.5 மாதம் லெவலில் தக்காளி விலை ரொம்ப அதிகமாக ஏறி போய் கிடக்கு. இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு தெரில. காய்கறி விலை அது இதுன்னு எங்கே போய் நிற்கும்னு தெரில. இந்த போர் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்தியாவே வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கலை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அமெரிக்கா அடிப்பாங்களா, இல்லை அமெரிக்கா ஈரானை போட்டு அடிக்குமா? இந்த 3 நாடுகளும் சண்டை போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கு, கமெண்ட், ஷேர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பாய்.